வெல்கம் டு நல்ல குயின் லாக்ஸ். சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் சுக்கா செய்வோமா? வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது கூட போடுறதுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து இஞ்சி பூடு பச்சை மிளகாய் மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பொடி போடுங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து 1/2 hour அதை ஊற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆயிரும், நல்லா ஜூஸியாக குக் ஆகும். அதனால தான் 1/2 hour கண்டிப்பாக ஊற வைக்க சொல்லி சொல்கிறேன். அப்புறமா சுக்காவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஒரு கடையை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு கூடவே 4 வத்தல், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேல்ட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு பவுடர் ஃபார்மில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிக்கன் இப்போ ரெடி பண்ணலாம். ஒரு இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் பேன் எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல்ட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறோமா சிக்கன், அது வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. நல்ல பெரிய வாய் அகலமான கடாய்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இரும்பு கடாய் இல்லைன்னா பேன் யூஸ் பண்ண சொல்கிறேன். அதில் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுட்டு அது நல்லா எல்லாம் செட் ஆனதுக்கப்புறமேல்ட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து திரும்பி அந்த மூடியை எடுத்துட்டு எகைன் 2 நிமிஷம் அதே மாதிரி குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். அதில் சிக்கன்லேருந்து வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியும் நம்ம ஊற்றிருக்கிற ஆயிலுமே சிக்கன் குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். வேறு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் இதுக்கு தேவைப்படாது, நம்ம ஊற்ற தேவையில்லை. அதுபோக நம்ம தயிர் வேறு ஊற்றிருக்கோம், அதில் இருந்த தண்ணி எல்லாம் வரும். அந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் நம்ம ஊற்ற தேவையில்லை. நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து 2 கீரின பச்சை மிளகாய் போடுங்க. சிக்கனில் போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூடு போடுங்க. போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துலேயே அது நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சிட்டு மூடி ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கன் வெங்காயம் எல்லாமே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மசாலா பவுடர் அதில் போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு அது நல்லா குக் ஆகி அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ரெட் கலரில் இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்பெஷல் மசாலா போட்டோடனே சுக்காவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா எல்லாத்தையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி. இந்த சுக்கா வந்து சண்டே ஸ்பெஷலுக்காக செஞ்சுருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக எல்லாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.